தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்எம்எஸ்சிலேருந்து இந்த மிஷினரி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஒரு 235 மிஷினரி இருக்காங்க. கொல்லிமலையிலேருந்து வந்திருக்காங்க. நல்லா ஒர்க்ஷிப் பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க. என்எம்எஸ்ஐ மிஷினரியை பற்றி, என்எம்எஸ்ஐயை பற்றி உங்களுக்கு யாருக்காவது அது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஎம்எஸ் தெரியுமா? ஜிஎம்எஸ் தெரியுமா? என்எம்எஸ்ஐ தெரியாது. என்எம்எஸ்ஐயும் ஐஎம்எஸ்ஐயும் உருவாக்கியவர் ஒருவர், பிஷப் அசரியா, வேதநாயகம் அசரியா சாமுவேல். 1903 பிப்ரவரி 12 5 ஆயர்கள், பிஷப் வேதநாயகம் அசரியா அவர்களும் சாமுவேல் பாக்கியநாதன் ஐயர் அவர்களும் இணைந்து 20 பேர் கொண்ட குழு தான் ஐஎம்எஸ்ஐ ஆரம்பித்தாங்க. வெள்ளான் விலை. அவருக்கு எப்படி காஸ்பல் போச்சுன்னா, இந்த திருச்சபையில் தான் போச்சு. விஞ்ஞானபுரம் ரெவரண்ட் ஜான் தாமஸ் அவர்கள் குதிரையில் போய் என் காஸ்பல் சொல்வார். சுப்பிரமணிங்கிற ஒருவரை சந்திப்பார். அங்கே சுப்பிரமணிங்கிற ஒருத்தரை சந்திப்பார். அவரை பார்த்தோன்னே இவர் சூட்டு கோட்டு போட்டு போவார். அவர் சாதாரண ஒரு கோமணம் கட்டியிருப்பார். 4 இன்ச்சு துணி தான். அவர் இந்த தூத்துக்குடி வார்த்தையில் திட்டுவார் ஜான் தாமஸை. திருநெல்வேலியில் ஒரு பாஷையில் திட்டுவாங்க, சென்னையில் ஒரு பாஷையில் திட்டுவாங்க, கோயம்புத்தூர்காரன் ஒரு பாஷையில் திட்டுவான். திட்டுறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு பாஷை இருக்குது. ஆந்திராவில் வேறு மாதிரி திட்டுவாங்க. அந்த மொழி தெரியல, அதனால் எனக்கு தெரியல அது. அதே மாதிரி திட்டுவார். ஆனால் இவர் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலான சுப்பிரமணிய ஐயாவை போய் பார்த்து காஸ்பல் சொல்லுவார். அவர் அடிப்பார், உதைப்பார், எல்லாம் வாங்கிக்குவார். ஆனால் விடாப்பிடியாக ரெவரண்ட் ஜான் தாமஸ் அவர்கள் போய் அவர் காஸ்பல் சொல்லி, அப்போ தான் வேதநாயகம் அசரியா அவர்கள் 6-7 வயசு. ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் கூட்டு சொட்டு போட்டிருக்கான், குதிரையில் வர்றான், எங்கள் அப்பா அடி வாங்குறான், விடாப்பிடியாக வர்றானே. அடிமேல் அடித்தா அம்மியும் நகர்ந்துடும். விடாப்பிடியாக வரானே, 6-7 வயசில் சிந்தனை பண்ணுறார். அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, என்னது இது? அப்போ தான் அவர் மனம் மாறுகிறார். அதன் மூலம் அந்த குடும்பங்கள் சந்திக்கப்பட்டு அவருக்கு முதலாவது ஒய்எம்சியோடைய ஜென்ரல் செக்ரட்டரி. ஒய்எம்சின்னா நம்ம ஊரில் இருக்க ஒய்எம்சி, யங் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன், உலகம் முழுவதும் இருக்குது. அதோடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இந்தியா லெவலில் மாறுறார். ஒரு கருப்பு இனத்தவர். அவர் கேட்குறாரு, வந்தப்பா காஸ்பல் சொன்னேன், இன்னும் நீ பவரே வச்சுருக்க, உன் தலைமைத்துவத்தை நீ தான் வச்சுருக்க, எங்களும் அடிமையாக வச்சுருக்க, அது எப்படா நியாயன்னு முதல் உரிமை குரல் கேட்டார். யார்? வேதநாயகம் அசரியா ஐயா அவர்கள். அப்போ தான் அவர் இலங்கைக்கு போகிறப்போ அந்த இந்திய மக்களுக்காக அங்கே ஒருத்தன் ஜெபிக்கிறான். நான் ஏன் இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லக்கூடாது என்று இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் காஸ்பல் சொல்லணும் நோக்கத்தோடு ஐஎம்எஸ் ஆரம்பித்தார். அதில் முதல் மிஷனரியாக சாமுவேல் பாக்கியநாதன் ரெவரண்ட் அவர்களும் இவரும் இன்னும் ஒரு சிலரும் முதல் மிஷனரியாக போயிடுறாங்க. மிஷனரி கேட்டிகிஸ்ட் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, கேட்டிகிஸ்ட்டுங்கிறது பவர்ஃபுல் போஸ்ட். இப்போ டம்மி போஸ்ட் கேட்டிகிஸ்ட். இப்போ தான் ஐயர் இல்லாத நேரத்தில் ஒரு பாட்டு பாடுவார், ஐயருக்கு தொண்டை பிடிச்சினா பாட்டு பாடுவார், ஐயர் ஊருக்கு போயிட்டால் பாட்டு பாடுவார். அது கேட்டிகிஸ்ட் பாட்டு பாடினா வீட்டில் போய் ஐயர் ஊரில் இல்லையா, வெளியூர் போயிட்டாரா, எங்கே ஐயர் போயிட்டார், ஐயருக்கு வேலை என்னையா, கேட்டிகிஸ்ட்டை விட்டு என்னையா பண்ணுறான்னு அடுத்த கேள்வி கேட்குறேன். கேட்டிகிஸ்ட் நம்மளே டம்மி ஆகிட்டோம். நம்ம சகோதரனை நம்ம டம்மி ஆக்கிட்டு போயிட்டோம். அப்படி அவர் முதல் கேட்டிகிஸ்டாக போகிறாரு. பின்னால் அவர் பேராயராக வருகிறார். 1903 பிப்ரவரி 12 ஐஎம்எஸ் ஆரம்பிக்கிறார், இந்திய மிஷனரி சொசைட்டி. அதை கொண்டாந்து தூத்துக்குடி மக்களுக்கும் திருநெல்வேலி மக்களுக்கும் வச்சுக்கோங்கன்ட்டார். இது உங்கள் சொத்து, நீங்கள் எது என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு 17 பேராயர்கள், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, லுத்ரன், இப்படி அநேக பிஷப்ஸ்,
17 பேராயர்களை சேர்த்து அநேக திருச்சபைகளை ஒன்றாக சேர்த்து அதோடு ஹானரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங்கை வைத்து கல்கட்டாவில் சிராம்பூரில் ஆரம்பிக்கப்பட்டு தான் என்எம்எஸ்ஐ, இந்திய சுதேச மிஷனரி இயக்கம், நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா. அப்போ அதுக்கு ஃபவுண்டர் யார்? நம்ம ஊருக்கார், நம்ம மாமா, நம்ம மச்சான், நம்ம அண்ணன், நம்ம தம்பி தான். பொதுவாக அந்த என்எம்எஸ்ஐ பற்றி 17 பேராயர்கள், ஒருவேளை ஐஎம்எஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி தான் மெயின். இங்கே இருக்க மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து அவங்ககிட்ட கலெக்ஷன் வரும். சென்னையில் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க. அங்கே யார் ஐஎம்எஸ்ஸுடைய பொறுப்பாளர்லாம் தூத்துக்குடிக்காராக இருப்பார், இல்லை திருநெல்வேலிக்காரராக இருப்பார். யார் பெங்களூரில் யார் இருக்காங்கன்னா இங்கே உள்ளவங்க தான் இருப்பாங்க. என்எம்எஸ்ஐ அப்படி இல்லை, எல்லா மக்களுக்காகவும் எல்லா மக்களும் இணைந்து ஊழியத்தை, அதாவது ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்டு தான் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா. கிட்டத்தட்ட இதில் 325 மிஷனரிகள் இருக்காங்க. இந்தியாவின் 25, 26 மாநிலங்களில் கடந்து சென்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுது. ஐஎம்எஸ் மாதிரி பெரிய வளர்ச்சி இல்லை. ஆனால் ஐஎம்எஸ்ஸும் இன்னும் பெரிய லெவலில் போயிருக்கலாம். எஃப்எம்பிவி, விஸ்வானி, சேலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, நவஜீவன் சேவா மண்டலம், ஐஎம்எம், கிடியோன் இன்டர்நேஷ்னல், இவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். ஐஎம்எஸ் 10% தான் வளர்ந்துருக்கு. எவ்வளவு? நான் மிஷனில் இருந்ததால் கண்டுபிடிச்சது. நமக்குள்ளுக்கு இருக்க போட்டி, பொறாமை, திருச்சபையில் இருக்க அரசியல், நம்ம டைசிஸில் இருக்க அரசியல், அங்கே போய் வேலை செய்யாமல் வளர்ச்சி இல்லை. இப்போ நானும் ரெவரண்ட் கிங்ஸ்லி ஜான் ஐயா இருக்கிறப்போ ஐயாவுக்கு தெரியும், நாங்கள் 6 ஆண்டுகள், 1.5 ஆண்டு கொரோனா, 4.5 ஆண்டு தான் வேலை செஞ்சோம் கொரோனா இல்லாமல். 800 மிஷனரிகள் இருந்தாங்க. 100 மிஷனரிகள் இருக்காங்க. 85 லட்ச ரூபாயோ 68 லட்ச ரூபா சேலரி கொடுத்தோம். ஆரம்பத்தில் நாங்கள் பொறுப்பெடுக்கிறப்போ அந்த ஜென்ரல் செக்ரட்டரி தான் ஆலினால் அழகுராஜா, ஐயர் தான் ஆலினா. அவர் நினச்சா கொள்ளலாம், நினச்சா வச்சுருக்கலாம். தலைவரும் டம்மி பீஸு, ட்ரெஷரும் டம்மி பீஸு, அதனுடைய சட்டம் அப்படி தான் இருக்கும். அந்த ஜென்ரல் செக்ரட்டரி நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம். அவருடைய தூர பார்க்க விஷனோடு அவர் எடுக்கிறப்போ 850 மிஷனரிகள் நினைக்கிறேன், 85 ரூபாயோ 68 லட்ச ரூபாயோ சேலரி கொடுத்தோம் எவ்ரி மந்த்து. அந்த எங்களுடைய பதவி காலம் 2016 ஏற்று 2022 நாங்கள் வெளியே வர்றப்போ கிட்டத்தட்ட 2000 மிஷனரிகளும் 1,38 லட்ச ரூபா சேலரியும் கொடுத்தாங்க ஐஎம்எஸில் ஒரு மாதத்திற்கு. இதை கொண்டே நான் பேசுனதை ஒருத்தன் எடுத்துக்கொண்டே இப்போ இருக்க ஜிஎஸ்டியில் காட்டிட்டான். உன்னை திட்டுறாரு அந்த ஆளுன்னு. இப்படி பேசுகிறேன்ல, இதை கொண்டு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கொண்டே இப்போ இருக்க ஜிஎஸ்டியில் காட்டிட்டான். நான் அது ஒன்றும் இல்லை, அவர் என்னை தலையை வாங்க போகிறதில்ல, அவரால் வாங்க முடியாது, அது வேறு கதை. பொதுவாக வளர்ச்சி பாதை. ஆனால் அதே நேரத்தில் விஸ்வானி, எஃப்எம்பிவி, சேலம் மினிஸ்ட்ரி, ஐஎம்எம், யூத் பிளெஸ்ஸிங், இவங்களெல்லாம் கணக்கு பண்ணுறப்ப நம்முடைய வளர்ச்சி 20% கூட இல்லை. இதை பார்க்குறப்ப என்எம்எஸ்ஐ 2% கூட இல்லை, அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இவரை மாதிரி துடிப்புள்ள மிஸ்டேக்லாம் இருக்காங்க. இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவங்கள. நல்லா ஒர்க்ஷிப் பண்ணுறாங்க, நல்லா செய்கிறாங்க. இப்போ அவங்களோடு நம்ம இணைந்து பணி செய்கிறப்போ அப்போ அவங்களுக்கு தேவை நம்முடைய ஜெபம். இப்போ நான் லைனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 மிஷனை சொல்கிறேன் லைனாக. ஜிஎம்எஸ், மெட்ராஸ் மிஷன், டிஎம்பிங்கிறது நாகர்கோவில் அந்த பேராயத்தோடு சேர்ந்த மிஷன். 650 மிஷனரிகள் அவங்களுக்கு. டிஎம்பியில் 650 மிஷனரி. கடந்த நாட்கள் ஒடிசாவில் அதனோட ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். என்னை அங்கே இருக்க பிரவீன்கிற ஒரு சகோதரர் அழைச்சிருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் பிள்ளைகளை கொண்டு சிபிஎஸ் ஸ்கூலில் சேர்த்தாராம். அவர் என்னை மாதிரி கருப்பு, என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தி கருப்பு, நம்ம ஐயரை விட 100 கூட கருப்பு. அவர் அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளையை யார் மேலேயாவது கைப்பட்டுச்சுன்னா, அந்த அவருடைய பையனோ பொண்ணோ அந்த அங்கே இருக்க ஒடிசா பிள்ளைய மேலே கைப்பட்டுச்சுன்னா மற்ற பிள்ளை துடைக்குமா, தீட்டுங்குமா. கிறிஸ்தவன்னா தீட்டுங்கிற அர்த்தம். ஸ்கூலில் தனி சேரான், தனியாக பெஞ்சான். அந்த பிள்ளைகளுக்கு யாரும் பேசாதான் அந்த பிள்ளைகள். ஆனால் அவங்க அவ்வளோ அர்ப்பணிப்போடு டிஎம்பி வேலை செய்யுது. ஜிஎம்எஸ் ஐயாவோடு 2-3 மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கேன். அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கேன். ஜிஎம்எஸ் அவரோட திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். வேறு 2-3 ஊருக்கு என்னை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ நான் ஐஎம்எஸ்னு பல மடங்கு வளர்ந்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஐஎம்எஸ்னோன்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் தெரியுது. நம்ம சாதாரணமாக உங்கள் சர்ச்சிலேருந்து மாதத்துக்கு 7-8 லட்ச ரூபா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு. சேல் ஐஎம்எஸ் சேல் வைக்கிறீங்கல்ல, பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக ஒருத்தரை சேல் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் மிஷன் தூர பார்வையோடு என்பது அதனுடைய நடத்தினுடைய வேலை.
அவர் எவ்வளவு திறமையாக இருக்கிறாரு. ஏன்னா இப்போ இருக்க ஜிஎஸ்க்கு கூட சொந்தக்காரர் இருக்கலாம், பழைய ஜிஎஸ்க்கு சொந்தக்காரர் இருக்கலாம், டேனியல் தாமஸ் ஐயா இருந்தார், அவருக்கு சொந்தக்காரர் நீங்கள் இங்கே யாராவது இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம். அப்படி ஒருத்தர் வந்தார், சொல்லிட்டு போனார், சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட மிஷினரிகள் அவங்களுக்கு தேவை. நமக்கு நம்முடைய ப்ரேயர் ஃபஸ்ட்டு. எத்தனை மிஷன் உங்களுக்கு தெரியுதோ அத்தனை மிஷன் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கடந்த நாட்களில் போன வாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போயிருந்தேன். சந்திரபூர் டிஸ்ட்ரிக்டில் இறங்கினேன். ஒரு மிஷனரி வந்தார், வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். சந்திரபூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவர் வீட்டில் போய் குளித்தோம். NMSIயில் நல்ல ரொட்டியும் சப்ஜியும் தந்தார். சப்ஜினா எல்லா காயும் சேர்ந்த கூட்டு, நல்ல கூட்டு தந்தார். சாப்பிட்டோன்னே ஞானஸ்தானத்துக்கு கூப்பிட்டு போனார். 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குமுன்னே ஒரு சர்ச்சை காட்டினார். ஒரு சர்ச்சை பாதியில் நிற்கிது. அவர் இடத்துல NMSI சார்பாக சர்ச்சை கட்டுறார். பாதி வந்த பிறகு அதை ஃபாரஸ்ட் இடம் கட்டக்கூடாதுன்னு ஒருத்தவங்க லெட்டர் கொடுக்கான். கட்ட விடலை. 5 பேர் ஞானஸ்தானம். அதில் ஒரு அம்மா பெரிய அற்புதம் கிடைக்குது. அந்த அற்புதம் கிடைச்ச பிறகு தான் அந்த அம்மா ஞானஸ்தானத்துக்கு ஒத்து கொடுக்க. அவங்க குடும்பத்தில் 3 பேருக்கு ஞானஸ்தானம். அந்த அம்மா, அவர் ஹஸ்பண்டு, பையன் ஓடுற ஒரு ஆற்றுல ஞானஸ்தானம் முடிஞ்சோன்னா கூப்பிட்டு எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. நல்ல ஒரு உணவு, வெஜிடேரியன் உணவு, நல்ல உணவு கொடுக்குது. சிக்கன் கொடுத்தது, நல்ல உணவு கொடுத்துச்சு, நல்ல ஸ்வீட் கொடுத்துச்சு. ஆனால் சர்ச்சு கட்ட முடியல. யூபியில் எனக்கு தெரிஞ்ச IMS சார்பாக கட்டப்பட்ட 12-13 சர்ச்சு கிட்டத்தட்ட 12 வருஷமாக டெடிகேட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. காஸ்பல் சொல்கிறோம், ஞானஸ்தானம் மறைவாக கொடுக்குறாங்க. மறைவாக ஞானஸ்தானம் கொடுத்தாலும் வெளிப்படையாக சர்ச்சு திறக்க முடியாது, வெளிப்படையாக ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஞானஸ்தானம் கொடுத்தா ஐயர் நானும் ஒரு கேஸாக போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு திருமணத்திற்காக வெளிப்படையாக பண்ண முடியாது, வெளிப்படையாக ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. உடனே எஃப்ஐஆர் போட்டு அந்த எந்த குரு கொடுத்தாங்களோ அவங்கள 10 வருஷம் ஜெயில், உடனே 10 வருஷம் ஜெயில், கேள்வி கேட்பாரே கிடையாது. இதுக்கு நம்முடைய முழங்கால்கள் தான். நேற்று கூட மெசேஜில் சொன்னேன், நியாயாதிபதிகள் படிக்கிறப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன தப்பு பண்ணாங்களோ தப்பு பண்ணதால் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு போயிடுறார். அமலேக்கியர், எம்மோரியர் அவங்ககிட்ட கொண்டே ஒப்பு கொடுத்துட்றாரு. இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் நம்ம தப்பு பண்ணதால் தான் நம்மகிட்ட உள்ள வழக்கை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு பார்க்கு. நம்ம தீர்க்க வேண்டிய வழக்கை யார் பார்க்குறா? சுப்ரீம் கோர்ட்டு பார்க்கு. என்னையா ஆச்சு இது? நாளைக்கு கேஸ் வருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நமக்கு பதில் எங்கேருந்து வரணும்? மேலேருந்து வரணும். ஆனால் நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? சுப்ரீம் கோர்ட்டையும் ஹைகோர்ட்டையும் மெட்ராஸ்லேருந்து வருமா, டெல்லியிலேருந்து ஆர்டர் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னுடைய ஜெபம் தான் குறைவு காரணம். எல்லா திருச்சபைகளும் இப்படி தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் நானும் இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டமாக காலையில் கம்யூனியன் சர்வீஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம கம்யூனியன் சர்வீஸோடனே ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் பாவமன்னிப்பை கொடுத்தா நமக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குது, நேரே பரலோகத்துக்கு போயிடுவோம், நம்பிக்கையோடு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னென்னா, மத்தேயு 28:15, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு ஐ ஆம் வித் யூ இந்த எண்ட் ஆஃப் த எர்த்துங்கிறார். எப்படின்னா, இந்த பாதியில் சர்ச்சை நிற்கல, அந்த பாஸ்டரு நாங்கள் அடுத்து IMS பண்ணித்தரத்தில் ஒரு ரிவைவல் மீட்டிங் போகிறோம், கூட வாயான்னு கூப்பிட்டேன். வரையா தோத்திரம் வரையினார். போயிட்டு வீட்டில் போயிட்டு வந்துடுறேன். அங்கே அந்த 5 கிலோமீட்டர் வீட்டில் போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தார். தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு மாப்பிள்ளை மாதிரி வந்தார். மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கேன்னு உடனே தொப்பியை ஊற்றுட்டு அந்த கண்ணை காட்டுறாரு. தூங்குறப்போ கப்பு போட்டு தான் தூங்கணுமா, கண்ணை மூட முடியாதான். 3 ஆப்ரேஷன் முகத்தில் பண்ணியிருக்கான். கொரோனா ஆக்சிஜன் 60க்கு செத்து போவான்னு கண்டிஷனில், கூட ஒய்ஃப் இருக்குது 3 மாதம். ஆனால் அவர் மறிக்கலை, அவர் மறிக்கவே இல்லை. அந்த கொரோனாலேருந்து தப்பிச்சு அப்புறம் சிறுபுஞ்சன்னு ஒரு வியாதி வந்துச்சு, மஞ்சள் பூசணி என்ன ஒன்று, 3 வியாதி தொடர்ச்சி, 3 வியாதியும் தாக்கியிருக்கு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே பண்ணலை. ஏதோ ஒரு கொரோனாக்கு அப்புறம் மஞ்சள் பூசணி ஏதோ ஒரு வியாதி வந்தது. கருப்பு பூஞ்சை 3. அதுக்கப்புறம் ஒரு வியாதி அதுவும் வந்தது. ஆனால்
அது சொல்கிறார் தேவ கிருபைங்கிறார். இந்த சகோதரி சொன்னாங்களே, அந்த ஆண்டோடைய சுத்த கிருபை. நான் அந்த ஐஎம்எஸ் பணித்தளத்துக்கு போயிருக்கப்போ, தனோரா பணித்தளம், தனோரா டிஸ்ட்ரிக்ட்டு, மகாராஷ்டிரா மாநிலம், கச்ரோலி பக்கத்தில் தனோரா, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. அங்கே தனோரா அந்த கிராமத்துக்குள்ளே இப்போ மிஷனரியாக நான் ஆசிரியை சேர்ந்த இம்மானுவேல் பால் இருக்காங்க. அவருடைய ஒய்ஃப் இன்றைக்கி நான் ஆசிரியத்தில் எங்கேயோ ஒரு சர்ச்சில் பெண்கள் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது 20 வருஷத்துக்கு முன்னால் செத்து போன பாடியை தூக்கிட்டு வந்தாங்களாம். பஸ்ஸுக்காரன் ஏற்ற மாட்டேன்ட்டாரான். செத்து போன பாடியை பஸ்ஸில் ஏற்ற முடியாது போயான்ட்டார். கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்தாரான். செத்து போனோன்னு அப்படியே தூக்கிட்டு வந்தாரான். முன்னால் ஒரு மரம் இருக்குது, அங்கே போனவங்களுக்கு தெரியும். அதில் போட்டுட்டு 1 வாரம் ஜெபம் பண்ணுவான், என் மகன் உயிரோடு எழுந்துருவான். செத்து 1 வாரம் கழித்து ஜெபம் பண்ணோம். 1 வாரம் விடாமல் ஜெபம் பண்ணால் உயிரோடு தான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள். அப்படி அரிசி பருப்போடு வந்தாரான், தாளோட சோறு பொங்கி சாப்பிட்டு இங்கேயே இருந்து என் மகனுக்கு ஜெபம் பண்ண போகிறேன்னு. செத்தவன் 1 வாரம் வச்சுருந்தா என்ன ஆகும்? அந்த மிஸ்ரி சொன்னாரான், என்னையா அதுன்னு முட்டி போடுறா இப்போன்னாரான். அவரும் முட்டி போட்டாரான். நீ விசுவாசிச்ச கடவுள் உனக்கு உயிரை தருவார்னு ஜெபம் பண்ணாரான். உயிரோடு எழுப்பி நடத்தி கூட்டிகிட்டு போனாராம். அதுதான் அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. உங்களை கேட்டுக்கொள்வது என்னென்னா, நீங்கள் மிஷனுக்காக ஜெபியுங்கள். மிஷனரிகள் அங்கே இருக்காங்கன்னா நம்முடைய ஜெபந்தான். மூளை சாதிக்காதை நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில், இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த லெந்து காலத்தில், இந்த வசந்த காலத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் உங்கள் குடும்பங்கள், உங்கள் கணவருக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சகோதரர்களுக்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக, தேசத்திற்காக, தேசத்து தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, தேசத்தின் தலைவர் அதிகாரிகளுக்காக, அதுக்கப்புறம் மிஷனுக்காக, மிஷினரிகளுக்காக. மிஷன் அவங்க இருக்கிற பகுதியில் ஒரு எழுப்புதல் ஏற்படணும், எழுப்புதல் தீ பரவணும். ஏன்னு நம்ம ஜெபிக்கிறப்போ கடந்த நாட்கள், கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நடந்த கூட்டத்தில் அப்போவே 15 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க அந்த ரிவைவல் மீட்டிங்கில். ஏன்னா 3 மாதம் அவங்க ஆயத்த ஜெபம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 45 பாஸ்டர் ஒன்றா போனோம். 15-20 பேர் அப்போவே ஒப்பு கொடுத்து அப்போவே அன்னைக்கே ஞானஸ்தானம் டைரெக்டாக. ஒருவேளை அதுக்கு காரணம் உங்களுடைய ஜெபம். அடுத்து ஒரு மிஷினரி அங்கே வாழணுன்னா, அவங்க 2 பேரும் அங்கே இருக்கணும்னா மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா குறைஞ்சது வேணும், 50,000. அவங்க 2 பேருக்கு சாப்பாடு, வாடகை, பிள்ளைகளுக்கு ஃபீஸு, மெடிக்கலு, டிஏ, குறைஞ்சது 50,000 ரூபா இருந்தால் தான் அவங்க பட்டணத்தில் வாழ முடியும், அந்த கிராமத்தில். அதற்கு அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்? ரோமர் 10 கேட்குறார். அனுப்பப்படாவிட்டால் நம்ம ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நம்மளால் முடிந்தவரை எல்லா மிஷன் ஊழியங்களுக்கும் கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட மிஷன் இல்லை, எல்லா மிஷனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிஎம்எஸ்க்கு கொடுங்க, ஐஎம்எஸ்க்கு கொடுங்க, என்எம்எஸ்க்கு கொடுங்க, விஸ்வானிக்கு கொடுங்க, எஃப்எம்ஏவிக்கு கொடுங்க, சேலம் மினிஸ்ட்ரி கொடுங்க, ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி கொடுங்க, கிதியோன் இன்டர்நேஷ்னல் கொடுங்க, எஸ்சிவிக்கு கொடுங்க, ஐஎம்எம் கொடுங்க, ஐஎம்முக்கு கொடுங்க, டிஎம்முக்கு கொடுங்க. இன்னும் சென்னை பேராயத்தில் மிஷனரிகள் இருக்குது. இப்படி எல்லா மிஷன் ஸ்தாபனங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இப்போ இந்த சுய விருப்பு காணிக்கை என்ன பண்ணோம்? யாருமே பூ வைக்கலைல்ல, 50 ரூபா மீதி இல்லை. இந்த 50 ரூபா எங்கே போட்டணும்? சுய விருப்பு காணிக்கையில் ஒருவேளை சாப்பிடல, காலையில் ஃபாஸ்டிங் தானே, 3 இட்லி 15 ரூபா. என்ன பண்ணிடணும்? கறி மீன் வாங்கலைல்ல, இப்போ 40 நாள் கறி மீன் சாப்பிடல, கறி வாங்கினா 300 ரூபா, காய்கறி வாங்கினா 100 ரூபா, இப்போ 200 ரூபா மிச்சம். 200 ரூபா எங்கே போட்டுறணும்? அதான் சுய விருப்பு காணிக்க. திருச்சபைக்கு கொடுங்க, ஊழியங்களுக்கு கொடுங்க. ஒருவேளை இன்றைக்கி அவங்க அதை தேடி தான் அங்கே வந்திருக்காங்க. நீங்கள் ஐயா என் கூட என்எம்எஸ்ஐ வர்றாங்கன்னொன்னே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டார், ரொம்ப யோசனை பண்ணார். அதுக்கு மேலே ஐயர் அம்மாவுக்கு பயங்கரமான யோசனை. ஆனால் கட்டளையே என்னது? சுவிசேஷத்தை அறிவிப்பது. உண்மையாகவே நீங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே,
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்கொட்டே இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்கொட்டே இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இது பெண்கள் ஞாயிறு. ஏன்னா எல்லா அமைப்புகளுக்கும் ஆண்கள் பெண்கள் யூத்து சண்டே ஸ்கூலு காதலர்கள் தினம் யங் கப்புள்ஸு ஓல்டு கப்புள்ஸு இப்போ எல்லாத்துக்கும் தினம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த பெண்கள் தினம் எதுக்கு? இந்த உலக பெண்கள் மாநாடு வேர்ல்டு உமன்ஸ் டே எதுக்கு வந்துச்சுன்னா ஒரு விடுதலைக்காக, பெண்கள் விடுதலைக்காக போராடினாங்க. பெண்கள் அடுப்பின் இடையில் ஊதும் பெண்களாக இருந்தாங்க. ஆதியாகமம் 18 சாராள் திரைக்கு பின்னால் நின்றுட்டு தான் பேசுகிறான். வேர் இஸ் யுவர் ஒய்ஃபுங்கிறாங்க. சீசியர் என் மனைவி உள்ளே இருக்கிறாள். ஈஷின் ஷெட்டு மனைவி உள்ளே இருக்கிறாள், வெளியே வர முடியல. இன்றைக்கும் முகமதியர் இல்லை, பெண் ஆண் தனி பெண் தனி தான் சாப்பாடு கல்யாண வீட்டில். பெண்ணையும் ஒன்றா ஆணையும் ஒன்றா உட்காரிச்சு. அது இஸ்ரேலுடைய பாரம்பரியம். இன்றைக்கி இஸ்ரேல் யூத மக்கள் அப்படி தான் செய்கிறாங்க. பெண்களுக்குன்னு உரிமை கொடுக்கல அவங்க. நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா எருசலேமில் அந்த ஒரு புனித தலம் மட்டும் நம்மகிட்ட இருக்குது, மற்றது முகமதியர் கையில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, அதை 2 பார்ட்டிஷன் ஆக்கியிருப்பாங்க. பெண்கள் தனி ஆண்கள் தனி தான் போய் தொழுகை நடத்தணும். ஆண்களோடு பெண்கள் சம உரிமை போக முடியாது. இன்றைக்கி உலகளவில் யூதர்கள் இஸ்ரேலர்கள் முகமதியர்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆதியாகமத்தில் உள்ள இவங்களெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். ஆபிரகாம் தான் உங்களுக்கு முற்பிதாக்கள். அந்த முற்பிதா ஆபிரகாம். அதனுடைய சந்ததி எல்லாம் அந்த பெண்களுக்கு உரிமை கொடுக்கல. ஆனால் இயேசு பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். எப்படிப்பட்ட உரிமை? பெண்ணுடைய பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, ஒரு கை அரிசி எடுத்து வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்றோம், நல்ல டேஸ்ட்டு. ஒரு பிரியாணி அரிசின்னு வச்சுக்கோங்களேன், பாசுமதி இல்லைன்னா அந்த கேரளாக்காரங்க சோப்பு அரிசி பொங்குவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கல் வந்துருச்சு. இப்போ அது அந்த அரிசிக்குள்ளே போடுற அரிசி, ஒரு கை அரிசியில் ஒரே ஒரு கல் வந்துருச்சு. அதை கையில் தேடி எடுக்க முடியாது. அந்த நாக்கு என்ன பண்ணும்? அப்படி ஒரு சுற்றும் உள்ள வாய்க்குள்ளே ஒரு சுற்றிக்கிட்டு அந்த கல்லை மட்டும் டப்புன்னு வெளியே தட்டும். ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணாது. இதுதான் பெண். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த வீட்டோடைய பெருமையை பாதுகாக்கிறவள் பெண். வெளியே தெரியாமல் குடிச்சிட்டு வர புருஷன் குடிச்சிட்டு தான் வர்றான், தெரியுது, என்ன பண்ணுறது, தலையை நீட்டிட்டோமே, கவுந்துட்டோமே, எப்படி அதை அப்படி அழகாக எடுக்கிறது? பிள்ளை சரியில்லை, அவனை எப்படி எடுக்கிறது? மருமகள் நல்லா இல்லை, அவளை எப்படி எடுக்கிறது? அந்த பெண்ணால் தான் எல்லாம் முடியுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சூட்டபிள் பெர்சனாக பெண்ணை கொடுத்தார். அந்த பெண் மட்டும் அந்த வீட்டில் சரியில்லைன்னா அந்த குடும்பம் நிலைக்காது. அந்த பெண் எப்போவுமே பொறுமையுள்ளவளாய், அதுதான் நீதிமொழிகள் 31 1 வசனம் ஆண்களை பற்றி சொல்லும். 10 31 வசனங்கள் 21 வசனங்கள் பெண் எப்படி இருக்கணும்? அவர் வியாபார கப்பல், ராட்டினம், சுற்றிக்கிட்டே இருப்பா. அவள் ஜீவ கிரீடம். புனசாலியான பெண் ஆணுக்கு ஜீவ கிரீடம்னு சொல்கிறாங்க. நீதிமொழிகளில் சொல்கிறாங்க, ஜீவ கிரீடம் சொல்கிறாங்க. அவள் ஒரு ஜீவ கிரீடம்ங்கிறாள். அதுதான் 128:3 கர்த்தருக்கு பயந்து கல்யாணத்தில் வாசிக்கிறோம். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் செடிங்கிறாள்.
அதுதான் நீதிமொழிகள் 11. புத்தியுள்ள பெண் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 12 குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழிகள் 19:14 வீடு மாசியும் பிதாக்கள் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுங்கிறாரு. ஒருவேளை அந்த புத்தியுள்ள மனைவி எப்படி இருக்கணும்? நாம் எப்படி தேடுறோம் மருமகளை? கிட்டத்தட்ட ஓரளவுக்கு யூத் யாருமே இல்லை, எல்லாமே இப்போ பெரிய பிள்ளைங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க வயசில் இருக்க பிள்ளைங்கள் இருக்கிறவங்க தான் இருக்கீங்க. இல்லை கல்யாணம் பண்ணி 4-5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்க இருக்கீங்க. எப்படி தேடுறோம்? கல்யாண காலில் என்ன போடுறோம்? இந்த காரியம் 118:23 என்ன போட்டிருக்கு? எது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் என்கேஜ்மெண்ட்டில் வாசிக்கிறது. இந்த காரியம் கர்த்தரால் 118:23 இது கர்த்தரால் ஆயிற்று, என் கண்களுக்கு இது. அப்படியா நம்ம பண்ணுறோம்? 3 C சொல்கிறார். 3 C: கேஷ், அப்புறம் கலர், அப்புறம் இன்னொன்று காஸ்ட். காஸ்ட், கலர், கேஷ். 3 C. மகனை வித்துடுறோம், 5 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுத்துருப்பா, நீ என்னன்னாலும் பண்ணிக்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். அதுவும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படி ஜாஸ்தி. இதில் ஜாஸ்தி கிறிஸ்டின்ஸ் தான். காலையிலே சொன்னேன், கோர்ட்டில் சொன்னேன், அதிகமான டைவர்ஸ் கேஸ் எங்கே? கிறிஸ்டின்ஸ் தான். ஒரு சென்சஸ், ஒரு லாயர்கிட்ட இது பெண்களை பற்றி பேச போகிறங்கிறப்போ லாயர் எனக்கு கொடுக்குறார். 8 கோர்ட்டு ஹைகோர்ட்டில் இருக்குது, 8 செக்ஷன் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 கேஸை முடிக்கிறாங்க. மோஸ்ட்லி 50 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் தான் டைவர்ஸ் கேஸு. அதுவும் சிஎஸ்ஐ கிறிஸ்டின் நிறைய ஆகும். அவங்க சொல்கிற கணக்கு நகை, பணம், கலர். இதுக்கு ஆண்டவருடைய முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதில்ல. பார்த்துட்டு ஒரு ஐயர் பொண்ணு தேடினார். அவருக்கு தெரியும், அவருக்கும் ஃப்ரெண்டு தான். ஒரு 120 பொண்ணுக்கு போனார். 120 பொண்ணு பார்த்தார். நல்லா போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. கடைசியில் பணம், நான் கூட ஒரு பொண்ணு காட்டினேன், ஒரே ஒரு பொண்ணு காட்டினேன். அவர் நீ காட்டினா பொண்ணு பணம் வேண்டாம் நகை வேண்டாண்ணே, நீ காட்டினா பொண்ணு போதுன்னு அவர் என்கிட்ட சொன்னார். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாருன்னு ஒரு பொண்ணை காட்டினா, அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா எவ்வளோ நகை கொடுப்பீங்கன்னு தான் கேட்டார், எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு தான் கேட்டார். அப்போ அவர் எங்கள் வீட்டில் பொண்ணை கேட்டிருக்கிறார். இன்னும் நினச்சிக்கிட்டேன் நான் மனசில். அதோட அவருக்கு பொண்ணு காட்ட மாட்டேன், நீ எனக்கு வராதரா, நான் புரோக்கர் இல்லைன்ட்டேன். நான் பொண்ணுக்கு புரோக்கர் இல்லை, கல்யாண தரகரில் நான் மேட்ரிமணி இல்லைன்ட்டேன், என்கிட்ட வராதன்ட்டேன். இப்போ 120 பொண்ணை பார்த்துட்டு முதல்ல பார்த்த பொண்ணு தான் முடித்தார். 3 மாதம் கூட வாழலை, டைவர்ஸு. ஒரு குருவானவர், ஒரு குறிப்பிட்ட சிஎஸ்ஐ திருச்சபையில் குருவானவராக இருக்கிறார். இப்போ 2வது மேரேஜ் பண்ணியிருக்கிறான், 2வது கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கும் கணவன் டைவர்ஸு. அதை பார்த்து ஒரு முக்கியமான நபர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நம்ம அப்படி இல்லை, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, என் பையனுக்கு நல்ல பொண்ணாக தாங்கப்பா. என் பையனுக்கு ஒரு பொண்ணு கருப்பு, அது கருப்புங்கிறதெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்காது. அது ஐஎம்எஸில் 6 மாதம் ஷார்ட் டைமுக்கு போச்சு. போயிட்டு அங்கேருந்து ஜெபம் பண்ணிச்சான். இப்போ ஊருக்கு போகிறேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணும். என் கலரை பார்த்தோன்னா கருப்புன்னு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. முதல்ல வர மாப்பிள்ளை என்ன பண்ணணும்? ஓகே பண்ணணும். முதல் மாப்பிள்ளை வரையினாராம், வரலையா. 2வது பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்தாங்க. மாப்பிள்ளை வரல, அவர் ஃபாரினில் இருந்தார். மாப்பிள்ளை அம்மா வந்தோடனே பிடிச்சி தான் பேசித்தான். அந்த அம்மா வச்சுருக்காங்களே பை, இதே மாதிரி பைக்குள்ளே பூ எடுத்து தான் தலையில் வச்சுருவோம், நீ எனக்கு பிடிச்சிப்பான்னு போயிட்டான். நகை எவ்வளோ பணம் எவ்வளோன்னு கேட்கல. இதுதான் சம்பந்தம். ஒரு ஃபாரின் பொண்ணு மாப்பிள்ளை தேடிச்சான். எப்படி மாப்பிள்ளைன்னா, பைபிளை பார்த்துச்சான். பைபிளில் எங்கெல்லாம் குறிப்பு, எவ்வளோ குறிப்பான், நல்ல பிரசங்கிறான், இதுதான் நமக்கு சூட்டபிள் பெர்சன்னாரான். நாம் பொண்ணை எப்படி தேடுறோம்? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி வந்தால் கடைசி காலங்களில் நமக்கு என்ன பண்ணோம்? சாப்பாடு போடும். இன்றைக்கி ஏர்போர்ட்டில் 4:30 மணிக்கு உட்காந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஃப்ளைட்டை விட பார்த்துட்டேன். அப்போ கேட்ட கதை, திடீர்னு சவுந்தரபாண்டியன் ஏலம் விடுறாங்க. அப்போ தான் குடுகுடுன்னு ஓடுறேன், எல்லாம் கேட்டை மூட போகிறான். வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். அதில் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, அந்த ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும்
கணவன் மனைவி. அப்பா நிறைய சொத்து பையனுக்கு கொடுக்குறாரு. இனி கடைசி வரையும் சோறு போடணும்பாங்கிறாரு. கொடுத்த சொத்து காலி ஆகிட்டு காலியானா மருமக சொல்கிறா, உங்கள் அப்பாவை கொண்டே வெளியே விட்டுரு, இடம் இல்லைன்ட்டுருச்சு. அவனும் கண்ணீரோடு ஓகே. மனைவி சொன்ன பிறகு, ஏன்னா தாயும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அந்த சட்டத்துக்கு வந்துட்டான். அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்தாங்க. உட்காந்தோன்னா அப்பா அழுகிறார். தாரதாரியாக கண்ணீர் வடியுது. ஏன்பா அழுகுறீங்க? கொண்டு ஹாஸ்டலில் விட்றேன்னு அழுகுறீங்களா? கவலைப்படாதீங்க, வாரம் 2 தடவை வந்து பார்க்குறேன்ப்பா. எனக்கு வீட்டில் வாழ முடியலப்பா, மனைவி ரொம்ப தொல்லைனா. இல்லைப்பா அதுக்கு அழலை, என் பாவத்தை நினச்சேன் அழுதேனாரா. என்னப்பா பாவனாரா? இதே பஸ் ஸ்டாண்டில் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பாவை கொண்டு போய் விட போனேன், அந்த நிலைமை எனக்கு வந்துருச்சு. இனிமா நான் நினச்சி என்ன கவலைப்பட முடியும்னு நினச்சாராம். இப்போ யாராவது ஹாஸ்டலில் விட்டுருந்தா என்ன பண்ணிடணும்? கூட்டிகிட்டு வந்துடணும். காலையிலே சொன்னேன், ஆசிரியத்தில் 30 ரூபா கொடுத்தா 2 சப்பாத்தி கொடுத்துட்றாங்க வீட்டில் கொண்டே. அந்த நிலைமையில் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. தயவு செஞ்சு விடாதீங்க. வேதத்தில் செட்டில் அவர் கொடுத்த கட்டளையே யாத்ராம் 20, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் வானத்திலே பூமியிலும் கீழே மேலே கீழே எந்த சொருவும் எனக்கு, அது நான் எரிச்சுள்ள தேவனாக இருக்கிறேன். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ அடுத்த கட்டளை என்னது? உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு. அப்போ தான் வாழ்நாட்கள் சிவியராக பேசுகிறாரு. அதுக்காக மனைவியை விட சொல்லலை. இதுதான் ஒரு பெண்ணுடைய கடமை. அந்த பெண் தான் யார்? குணசாலியான பெண். அந்த பெண் வீட்டோரங்களில் கனிதரும் பெண். அந்த பெண் அழகாக சொல்கிறார், புத்தியுள்ள பெண். அந்த பெண் வீடு மாசியும் பிதாக்களுக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருள்மிகு. அந்த பெண்ணை தான் என்ன பண்ணுறாரு? சங்கீதம் 87, 8, 8ஆம் வயசுல எகிப்துலேருந்து ஒரு செடியை கொண்டு வராராம், கனிதரும் செடி. நம்ம பேராயத்தோட தலைப்பில் பாடினீங்க, அழகாக பாட்டு பாடினீங்க 1/2 மணி நேரம். கனிதரும் செடியாக எகிப்துலேருந்து கொண்டு வந்தாராம். அடிமைத்தனம் வீட்டில் இருந்து, ஒன்றுமில்லாத ஒரு வீட்டில் இருந்து, வாழ்விழந்த வீட்டிலேருந்து ஒரு செடியை கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் ஏசாயா 5:3. அதை சுற்றி வேலி அடைக்கிறார், கற்களை பொறுக்குகிறார், உரம் போடுறார், தண்ணி பாய்க்கிறார். ஏசாயா 5:2 சொல்கிறார். அது உரம் பாய்க்கிறார். அடுத்து உரம் பாய்ச்சிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு லூக்கா 13 கணிதம் தான் ஐயரம்மா சொன்னாங்க, கணிதராக பார்க்குறாரு. வரலன்னா இதை வெட்டி போட்டுரு சொல்கிறார். தோட்டத்துக்காரன் சொல்கிறான், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், கிவ் 1 இயர் பெர்மிஷன். கனிதரும் செடி, அந்த நீ 1 வருஷத்தில் அது கனிதரும் செடி. ஒருவேளை அது கசப்பான பழங்களை தந்தால் அதை வெட்டி போடு. அத்திப்பழத்தை பார்க்குறாரு, அப்படி பார்த்தோன்னே கனி இல்லை, அது ஏற்ற காலத்தில் கனி இல்லை, இது தரையும் கெடுக்க அதையும் கெடுக்க, அது ஏன்டா வளர்ந்து வீணா போகுது. அதுதான் வாழ்க்கை, முடிந்து போகுது அறகுறை வாழ்க்கை. எதுக்கு கேன்சர் வந்து செத்து போறானா? அவன் கனி கொடுக்கவில்லை. எதுக்கு எய்ட்ஸ் வந்து செத்து போறானா? அவன் கனி கொடுக்கவில்லை. எதுக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போறானா? அவன் கனி கொடுக்கவில்லை. எதுக்கு அவனுக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்குன்னா அவன் கனி கொடுக்காத மனிதனாய் காணப்படுகிறான். கனிதரும் செடியாய் மாற வேண்டும். கனிதரி செடி பிறப்போ ஆண்டவர் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிற ஆண்டவர். இதுதான் வேதம். ஒருவேளை கொஞ்ச நாள் செத்து போன வீட்டில் போய் ஐயர் உங்கள் வீட்டுக்கார் கனி தரல அதனால் செத்து போனான்னு சொல்ல முடியாது. அங்கேயே விட்டு வெட்டி விட்டுருவாங்க. அங்கே அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிடுவோம். நீதிமான் எடுத்துக்கொள்ள போயிட்டான், ஒரு மனதில் வைக்கிறதில்லை, தீங்கு நாள் வராதற்கு முன்னே எல்லா கதையும் சொல்லிட்டு போயிடுவோம். இதேமாரி ஓப்பன் மீட்டிங்கில் தான் உண்மையை சொல்ல முடியும். அது உண்மையை சொல்கிறதுக்கு சில தைரியங்கள் வேணும். ஒருவேளை நீங்கள் அடுத்து கூப்பிடாட்டாலும் தோத்துறன்ட்டு நான் போயிடணும். இப்போ முடிஞ்சோன்னு என்ன இப்படி ஒரு ஆளை கிறுக்கு பையில் கொண்டாந்து விட்டேன் ஐயர் கேட்டால் அடுத்து கூப்பிட மாட்டார். அப்படியே சில கண்டிஷனில் தான் அவர் என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறார். இத்தனை டைமு இவ்வளோதான் இப்படிலாம் சில கண்டிஷன் வச்சுருக்கிறார். ஆனால் சென்னையிலேருந்து வர்றதுக்கு அவர் எனக்கு கண்டிஷன் வச்சுருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் எகிப்துலேருந்து ஒரு கடி நம்மளை கொண்டாந்து வச்சுருக்கிறார். ஒரு கனிதரும் செடியாய் காணப்படுகிறோமா? இந்த வருஷத்தில் அது கனிதரும் செடியாய் காணப்படுகிறோமா? அந்த கனிதரும் செடி நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவற்றை நம்ம கனிதரும் செடினா மரியாள் தெய்வதூதன் காபிரியேல் தூதன் பேசுகிறான், அம்மா நீ ஒரு குழந்தைய பெற போகிற, இது முடியாதுங்க, ஆண் இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகலைங்க,
அது சொல்கிறோம், தேவனால் கூடாத காரியம் தோற்றம். அந்த இழிவான நேரத்திலும் சமூகமே அவளை தூசித்து பேசும் நேரத்திலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். obey to the Lord. தன்னை தாழ்த்தி சிலுவையின் மரணம் தன்னை வெறுமைப்படுத்தி, இயேசு எப்படி சிலுவையின் மரணம் புரிந்தான் தன்னை வெறுமைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா தன்னை வெறுமைப்படுத்தி ஒன்றுமே இல்லைன்னது தன்னை தாழ்த்துந்தது, ஒபே பண்ணிச்சு. ஆனால் தான் இன்னைக்கு அந்த அம்மாவை ஒரு சமூகம் கடவுளாக சொல்லிக்கிட்டு இருக்கு. தன்னை தாழ்த்தினாங்க. மகதலேனா மரியாள் 7 போயிடுச்சு. அந்த அம்மா இயேசுவை பார்க்க போச்சு. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் போகிறப்ப ஒரு கவலை, ஒரு ஏக்கம், கவலை. என்ன கவலைன்னா, எப்போ என்ன நடக்கும் தெரியாது. என்ன கவலை? ஐயா அங்கே கல்லறை மூடி வச்சிருக்கு. அந்த 23 வாய்க்கிறப்ப அவன் அந்த ஒரு ஊருக்காரன் போய் அந்த கல்லறையை மூடி வச்சுட்டான். அந்த கல்லறையை எப்படி திறக்கிறது, எப்படி அந்த ஒரு உலகப்பிரகமான கவலை, பெண்களுக்கான கவலை. இது உலகப்பிரகம். எப்படிப்பட்ட கவலைன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கு பெரிய சொத்துக்கள் கிடையாது, ஊரில் சொந்த இடங்கள் கிடையாது. ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பொய் சொல்ல மாட்டார் எங்கள் அப்பா, யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார். ரொம்ப பேட்டா செருப்பு போடுவார், பென்னி சட்டை தான் பென்னி துணி தான் போடுவார். இன்றைக்கி லில்லன் காட்டன் ஒரு தம்பி முந்தா நாள் ஒரு சட்டை அழகாக போட்டிருந்தான், சூப்பராக இருந்தது. என்ன துணின்னு கேட்டேன். லில்லன் காட்டன். நான் 2000 ரூபா ஒரு மீட்டர் லில்லன் காட்டன். அதேமாதிரி அன்றைக்கி பேட்டா தான், அன்றைக்கி பென்னி அந்த மதுரையிலையும் அங்கே பாவனாசில் இருக்க பென்னி தான் துணி, நம்பர் துணி. பென்னி துணி போட்டால் பெருமை, பேட்டா செருப்பு போட்டால் பெருமை. இன்றைக்கி நீக்கு பேட்டாவில் 300 ரூபா, நீக்கில் 7000 ரூபா அந்த செருப்பு, அந்த நீக்கு ரைட்டு போட்டிருக்கோம். அதேமாதிரி நிறையா ஷூஸ் இருக்குது, நிறையா செருப்பு இருக்குது. குறைஞ்சது சாதாரண செருப்பு 7500. அந்த ஈஏ சென்னை போனால் ஈஏ கூட்டு போக சொல்லுங்கள். ஈஏ கூட்டு போனீங்கன்னா கையில் ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபா எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் ஒரு 2 பொருளாவது வாங்கலாம். வேர்ல்டு ஃபேமஸ் பொருளாக இருக்குது. சாப்பிட்றதுக்குன்னு அங்கே மேலே இருக்குது, நிறையா ஐட்டம் இருக்குது. சாப்பிடணும், குறைஞ்ச 4 பேர் சாப்பிட போனால் 20,000 ரூபா கையில் வச்சுக்கோங்க, 20,000. அப்படி மனிதனுடைய தன்மை ஃபாரின் பொருள் போயிடுச்சு. அப்படி எங்கள் அப்பா ஜாலியாக வாழ்ந்தவர். ஆனால் நாளைக்கு வேணும்னு சொல்ல கவலைப்பட மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்போ மிளகா வத்தல் வந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் வந்தால் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கணும், 4 சட்டிக்கு கீழே கொண்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. கவலை. அந்த பண்டிகை வந்தால் என்ன பண்ணுறது, அன்னைக்கு கடவுள் தருவாங்கிற நம்பிக்கையை விட என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும், அந்த கவலை. இது பெண்ணுக்கு ஏற்படுற ஒரு கவலை. ஆணுக்கு அந்த கவலை இருக்காது. கடவுள் பார்த்துக்கிட்டார், விட்டுரு, பார்த்துக்குவார். அந்த ஆபிரகாம் அப்பா எங்கப்பா ஆடு, வேர் இஸ் லாம்? கத்தி இருக்குது, நீ இருக்கேன், நான் இருக்கேன், கட்டுருக்கேன், வேர் இஸ் லாம்? பலி எங்கே? கர்த்தருடைய சந்ததிகள் பார்த்து கொள்ளப்படும். தெளிவாக சொன்னாரா? இது இப்போ அங்கே பொண்ணு அனுப்பியிருந்தால் நடந்துக்குமா? நடந்திருக்காது. கொஞ்சம் சற்று அப்படி மாற்றி சிந்திச்சு பாருங்கள். அந்த பொண்ணு கவலை, இந்த பழத்தை சாப்பிட்டு ஏண்டா தேவர் மாதிரி ஆக முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு. அந்த கவலையில் தான் நம்ம பொத்துன்னு விழுந்துருச்சு ஏவாள். அதே இது ஆணுகிட்ட சொல்லியிருந்தால் நடந்திருக்காது. அது அங்கே உள்ள வீக் பாயிண்ட்டு. அதே மாதிரி தான் அந்த அம்மா கவலை. ஆனால் தூரமாகவே பார்க்குது. சூப்பராக கல்லறை திறந்துருக்கு. ஐயா கல்லறை தோத்துறோம் போச்சா? திறந்து இருந்தோன்னா அடுத்த கவலை எவனோ தூக்கி போயிட்டான், திருடி போச்சுடா. வீடு திறந்து கிடந்தா என்ன இருக்கும், பூட்டு போட்டு போயிருக்கோம். நல்லா 4 பூட்டு, சிக்கன் உள் பூட்டு, வெளி பூட்டு, கெயிட்டு எல்லாத்தையும் பூட்டிகிட்டு போயிருக்கோம். பூட்டிகிட்டு வந்த பூட்டு தூரமாக பார்க்குறோம், கதவுலாம் திறந்துருந்தா ஐயோ திருடன் வந்துட்டான்னு நம்ம கவலை வராதா? அந்த கவலை தான் அந்த அம்மாவுக்கு வந்துச்சுங்க. எவனோ தூக்கிட்டு போயிட்டான் கவலை. ஆனால் அந்த கவலை நிமித்தம் அந்த அம்மா அந்த இடத்த விட்டு போகலை. திறந்து இருந்ததால் நீங்கள் தூக்கிட்டு போயிடலான்னு கேட்கறதுக்காக தான் பேதுரு ஐயாவையும் யோவானாவையும் அந்த அம்மா பார்க்க போச்சு. நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்களா சொல்லுங்கப்பா. காணலையேன்னு கவலை. அவங்கெல்லாம் இல்லைன்னொன்னே அந்த அம்மா அங்கேயே வெயிட் பண்ணிச்சு. கர்த்தருக்கு காத்திருக்கவர்கள் புது பலனடைந்து கழுகை போல செட்டைகள் இடந்து பறந்து செல்வார்கள். நம்ம கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணி ஜெபிக்கிறப்போ, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அப்படி அந்த அம்மா மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இது ஜென்ஸ்ட இருக்காது. வெயிட் பண்ணி ஏதோ சொன்னோம், தருவார், தந்தா பரவாயில்ல, தரலனா தோத்துறோம். யோபு சொல்லிட்டு இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்துறோம். அந்த அம்மா சொல்லுது, ஜீவனை கொடுத்தாரா, ஜீவனை அந்த ஆளை திட்டிட்டு செத்து போடாங்குது.
அவர் சொல்கிறாரு, நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாம்னு தெளிவாக சொல்கிறாரு. அது தாங்க முடியாத வேதனை, பெண்ணுடைய வேதனை. என் கணவர் எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ வசதியாக இருந்தார், இன்றைக்கி இப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறாரு, இந்த கணவரை நான் எப்படி பார்ப்பதுங்கிற அந்த கவலை அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. இது ஆணுக்கு அந்த கவலை இருக்காது. அந்த கவலை நிமித்தம் அந்த அம்மா என்ன பண்ணுது, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க செத்து போன பாடியை. அந்த அவர் உயிரோடு எழுந்துருவாங்க நம்பிக்கை இல்லை, அவர் உயிரோடு எழுந்துருவாங்க நம்பிக்கை அந்த அம்மாக்கள். அதே தான் நீங்கள் நானும். என் தகப்பன் உயிரோடு இருக்கிறவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர். அந்த நம்பிக்கை இல்லாத வாழ்வில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை இருக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் எனக்கு வாழ்ந்து வருவாங்கிற நம்பிக்கையோடு அப்படி சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஃபெய்த் அந்த அம்மாட்ட இருந்ததை காத்து இருந்து ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, அங்கே இருக்கவங்களாம் கிடச்சி, நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களா சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன். நீங்கள் தூக்கி எங்கேயா போட்டிங்களா சொல்லுங்கள், நான் போய் தூக்கிட்டு வர்றேங்க. முயற்சி பண்ணிச்சு, காத்திருந்தது. அடுத்து வாழ்க்கையில் முயற்சி பண்ணிச்சு அந்த அம்மா. முயற்சி பண்ணிக்கிட்டே அதை அழுகிறப்போ இனிமே அந்த அம்மாவை சோதிக்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இனிமே சோதிக்க வேண்டாம் அந்த அம்மாட்ட. என் மகள் இன்னும் நான் சோதிக்க வேண்டாம், மரியாளே என்று அழைக்கிறார். அவர் அந்த அம்மா செத்துப்போன கடவுள்னு நினைக்கல. அந்த நேரத்தில் ரபுனி. ஒருவேளை இந்த வேளையில் நாம் கனிதரும் செடியாய், எப்படி ஒரு கனிதரும் செடியாய், ஃப்ரூட்ஃபுல் ட்ரீலேயும் புளிச்ச மாங்காய்க்கு பழுத்த கல்லறி மாடுற மாங்காய் இனிக்கும். காய்ச்ச மரம் கல்லறிலையும் அந்த மரம் புளிக்கணும், இவனும் கல்லறிக்க மாட்டான். அது இனிச்ச மாங்கானா ஒன்று கூட இருக்காது, அடித்து போய்கிட்டே இருக்கும். காய்ச்ச மாங்காய் கல்லறிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் நானும் இந்த குடும்பத்தில், இந்த சமூகத்தில் ஒரு கல்லறிப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு கனிதரும் செடியாய் மாறுகிறோமா? அந்த கனிதரும் செடி தான் சங்கீதம் 45 சொல்லியிருக்காங்க, கர்த்தருக்கு காத்துருங்கன்னு அவங்க நம்ம அந்த இதில் சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் யோவான் 15:3 சொல்கிறாங்க. அதாவது செடியும் கொடியும் இணைந்திருப்பது போல், திராட்சை மரத்தில் அந்த கொடி இணைந்திருப்பது ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கனிதரும் செடி நீ ஜான் 15:3 ஒருவேளை நீங்கள் நான் ஒரு கனிதறி செடியாய் மாறணுன்னா, யோவான் 12 அந்த மரியாள் தைலத்தை கூட அந்த இயேசுவின் பாதத்தில் ஊற்றிட்டாங்க. நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஏன்னா வேதனை என்பது ஒரு சாதாரண வேதனை இல்லை. என்னுடைய மூத்த மகன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு கிராமத்தில் என்னுடைய மாமனார், என் ஒய்ஃபுடைய அப்பா, எங்களுடைய கிராமத்தில் கேட்டகிஸ்ட், உட்கிராமம், பரான்குன்றாபுரம், கீழே சுரண்டையிலேருந்து டிஜிஎஸ் தினகரம் ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் உட்கிராமம். பெரிய சிட்டி சுரண்டை தான். அங்கே 2-3 ஹாஸ்பிட்டல். இந்த பிரசவ வேதனைக்காக ஃபஸ்ட்டு குழந்தைங்கிறதுக்காக சென்னையிலேருந்து கொண்டாந்து இங்கே விட்டுட்டோம். இதெல்லாம் வீண் பெருமை, வீண் ஆடம்பரம், வீண் பகட்டு. சென்னையிலே விட்டுருக்கலாம். அவங்க எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே இருக்கட்டும்பா, பெரிய நிறையா ஹாஸ்பிட்டலாக இருக்குப்பான்னாங்க. அது தாய் வீட்டில் தாங்க இருக்கணும், அதாங்க பாரம்பரியம். பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத குடும்பம் நம்ம. வீண் பெருமை அது. கூட்டியாந்து அங்கே விட்டாங்க. இந்த பிரசவ வேதனை அட்மிட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த டாக்டர் தான் பார்ப்போன்னு கொண்டே ஒரு டாக்டர்கிட்ட விட்றாங்க. அந்த டாக்டர் அந்த நாளைக்கு அங்கே இல்லை, சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. தலை திரும்பல பிள்ளைய, தலை திரும்பாத பிள்ளைய அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். அட்வான்ஸ் டாக்டர்ஸ் இல்லை, என்ன செய்யுதுன்னு தெரியல. தாயும் பிள்ளையும் 3 மணி நேரம் போராட வைக்கிறாங்க. அந்த போராட்டம் என்பது அந்த பிள்ளைக்கு வேதனையாக மாறிடுது. அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் அந்த பிறந்த வீட்டில் குழந்தைய பார்க்க வந்த ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, இது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, மூளை விளைச்சல்ல, கோலவடியும், துணி இல்லாமல் அலையும் எல்லாம் சொல்கிறாங்க. என் மனைவி அதை கேட்டுட்டு, ஏன்னா அவளும் படித்தவள், ஒரே அழுக. ஏண்டல நான் குழந்தை பிறந்து 15 நாள், அவன் பிறந்து மார்ச் 12, லெந்து நாட்கள், மிட் டைம். என்ன அண்ணன் சொல்லிட்டாரு, இப்போ போவாதரா, ஈஸ்டருக்கு லீவு அன்னைக்கு போன்ட்டார். நீ போய் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இறான்ட்டார். நானும்
18-20 எனக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆனால் அவளுடைய ஜெபம், இன்றைக்கி அவன் பிஇ முடித்து ஈசோ ஃபேக்ட்ரி நடத்துகிறான், டிஎஸ் பட்டுமுடி நடத்துகிறான், ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துகிறான். அட்வான்ஸ் மைண்டு, எனக்கு அட்வான்ஸ் மைண்டாக சொல்லித்தரான். ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கை ஆரம்பித்த எங்கே நாங்கள் அவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கோம், எனக்கு சொல்லித்தரான், இதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள். ஒன்றுமே முடியாத ஒரு பிள்ளைக்கு இப்படி வளர்ந்துருக்குன்னா அந்த தாயோட ஜெபந்தான். அதுதான் மரியாள். தேவனால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். இந்த பொறுமை யாருக்குங்க? அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த பெண் நல்ல பெண்ணாய், ஒரு குடும்பத்து பெண்ணாய் இருக்கணும்னா 3 C என்ன பண்ணக்கூடாது? ஒரு வேளை யாராவது மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்? இப்போ வெறும் கதை கேட்டு ஏதோ சொன்னார் கேட்டுட்டு போனோம், அந்த ஆளுக்கு வேலை இல்லை. ஒரு அம்மாட்ட போய் ஒரு பொண்ணு கேட்டுச்சு, அத்தை உங்கள் மகனை நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அம்மா முடியாதுங்குது. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எனக்கு அம்மா அப்பாலாம் செத்து போனாங்க, நான் அனாதை இல்லை, உங்கள் மகன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு, அதனால் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்திருக்கேன். இல்லைம்மா, இப்போ தான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணேன், ஒரு ஃப்ளாட்டு 80 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன், ஒரு காரு 40 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன், 3 கிலோ தங்கம் போட்டேன், வீட்டில் இருக்க பொருள்லாம் காலியாகிட்டு, இனிமேல் வர்ற மருமக என்ன பண்ணணும்? கொண்டு வரணும், அதுக்கு தான் உனிய வேண்டாங்க. அந்த பையன் சொன்னான், அவள் கொண்டு வந்து உனக்கு நிறையணுமா மம்மின்னா. ஒருவேளை இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அது என்னது? சாபம். வேதம் அழகா சொல்லுது, ஆதியாகமம் 24, ஜெபம் பண்ணால் வர்ற பெண் கொடுக்குற பெண்ணாக இருக்கணும்னா, ஜெபம் பண்ணிட்டு போனால் வர்ற பெண் கொடுக்குற பெண்ணாக இருந்தால், கொடுக்குற பெண் வந்தோன்னா அங்கே இருக்க தங்க நகையெல்லாம் அந்த அம்மாவுக்கு போட்டு கூப்பிட்டு வட்டான். ஆனால் அவங்களும் கொடுத்தாங்க, அது என்னதுன்னு அவன் செக் பண்ணவே இல்லை. வேலைக்காரன் என்ன பண்ணலை, என் எஜமானுக்கு இப்படிப்பட்ட வேலைக்காரி தான் வேணும். இது ஒவ்வொரு இப்போ இங்கே இருக்க 100 பேர், 200 பேர் இருக்கீங்க, 150 பேர் திருமணமானவங்க, இல்லை 150 வீட்டில் இதைத்தான் வாசிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட்டில் இதைத்தான் இதைத்தான் மெசேஜ் கேட்டிருப்போம். அந்த பெண்ணு சேலை கட்டிட்டு வந்தோன்னா பைபிள் மாற்றணுன்னா, இல்லை பைபிள் மாற்றணுன்னே மெசேஜே இதைத்தான் கேட்டிருப்போம். ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், நான் உனக்கு விதிக்கிற கட்டளை நீ கர்த்தாய் கை கொள்ளணும். எசேக்கியேல் 18:9, சங்கீதம் 119:1, உபாகமம் 28:1, உபாகமம் இன்னும் நிறைய இடத்துல சொல்கிறார், என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. நேற்று சொன்ன கட்டளைக்கு நீ செவி கொடுக்கணும், கருத்தாய் கவனிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிறப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், குடும்பத்தில் இருக்க மன கஷ்டங்களை மாற்றி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒருவேளை எனக்கு 3 பிள்ளைகள், மூத்த மகன் பிஇ, 2 பிள்ளைகளும் டாக்டர். ஆனால் இதுக்கு அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா என்னுடைய ஜெபம் இல்லை, என் மனைவியோட ஜெபந்தான். பல மணி நேரம் முழங்காலில் நின்று பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு பெண்ணானவள் அந்த வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள மனைவியோ கத்தரத்தலும் சண்டைக்காரியோடு குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பதான் நல்லதான். சண்டைக்கார மனைவி ஒழுகிற வீடாம். இந்த ஓலையில் நாங்கள் முன்ன ஓலை வீட்டில் இருந்தோம், இங்கே ஒரு சட்டியை வைப்போம், ஒழுகும், இங்கே சட்டி வச்சோன்னா அந்த இடத்துல ஒழுகும், அங்கே சட்டி வச்சோன்னா அந்த இடத்துல, இதே தான் மனைவியாம். நீங்கள் சண்டைக்காரியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணணும்? விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் சூப்பராகிடுங்க. விட்டுட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் சூப்பராகிடுங்க. விளையாட்டுக்கு சொல்லுங்க. என்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, ஆண்டோடைய வசனம் நமக்கு நம்பிக்கை தருது, உயிர் உள்ளது, அந்த வார்த்தை நமக்கு வாழ்வதொரு வார்த்தை, அதை நோக்கி பார்ப்போமா? ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசிக்கிங்க, நன்றிப்பா. ஒரு விசை கூட மனமறங்க, எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் வாழ்வதொரும் ஆண்டவர், நிச்சயமாகவே விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். புது எண்ணெயால் புது பலத்தால்
புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நிதம் நடத்துகின்றே நூதன சாலமில் சேர்த்திடுவே நிரப்பி நிதம் நடத்துகிறே நூதன சாலைமேல் சேர்த்திடுவே உம் பாதம் பணிந்தே நின்னாலும் துதியே உம்மையின்றி யாரை பாடுவே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்து நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தே திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் தேவிரம் வந்தென்னை தாங்குகிறே தேவிரம் வந்தென்னை தாங்குகிறே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையின்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம். கனிதரும் செடியாக என்னை மாற்றணும்னு நினைக்கிறீங்கப்பா. ஃப்ரூட்ஃபுல் ட்ரீயாக மாறணும்னு நினைக்கிறீங்கப்பா. அது நல்ல கனியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா. ஒரு விசை கூட தகப்பனே மத்தையில் ஒரு நல்ல கனிதரும் செடி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு விசை கூட அந்த நல்ல கனிதரும் செடி மரியாதை போல காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாய், உம்முடைய தாயாராகிய மரியாள் உம்முடைய சத்தத்துக்கு உபே பண்ண கீழ்ப்படிந்த மக்களாய், காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாய் மட்டுமல்ல, ஒரு கீழ்ப்படிந்து வாழ்கிற மக்களாய் எங்களை மாற்றித்தாங்கப்பா. என்னுடைய கட்டளையின்படி நடக்கிறப்போ நீ வாழ்க்கையில் உயர்வு பெறுவாய் என்ற வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. என் குடும்பத்தில் எதுக்கு வேதனை என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டினீங்கப்பா. எனக்குள்ள வேதனை என்னென்னு நீங்கள் எனக்கு சுட்டி காட்டிங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாங்க தகப்பன. இதோ இந்த மாநாட்டில் இந்த பெண்கள் கூட்டத்தில் உண்மையான ஒரு மனமாற்றத்தை பெற்ற மக்களாய் எங்களுக்கு நீங்கள் மாற்றுங்கப்பா. யாரெல்லாம் மனம் மாறி இருக்காங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக கொடுக்குறீங்கப்பா. குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை கொடுக்குறீங்க. யார் மனம் மாறினாங்களோ அந்த அவருடைய கணவர் அந்த தீய பழக்கங்களப்பா, குடிங்கிற ஒரு பழக்கம், கெட்ட பழக்கங்கள்லேருந்து அந்த சகோதரன் விடுதலை பெறப் போகிறார். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கடன் பிரச்சனை இருக்க மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய கிருபை அந்த மக்களோடு இறங்கட்டும். உங்களுடைய இறக்க அந்த மக்களோடு இறங்கட்டும் தகப்பன. தன்னுடைய நல்ல வேலை கிடைக்கல, என்னுடைய வேலையை இன்னொருத்தர் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க, என்கிட்ட பணம் இல்லை, நான் இப்படியே இருக்கிறேனே, எனக்கு யாருப்பா உதவி என்று ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. அந்த அரசாங்க வேலை இல்லைனாலும் ஒன்றே ஆண்டவர் பாதுகாக்கிறவர். அவங்களுக்கு அந்த அரசாங்க வேலையில் அதிகமான சம்பளம் வந்தாலும் மன அமைதி இல்லாமல் அதற்கு மேலே செலவு. ஆனால் குறைந்த சம்பளம் இருந்தாலும் மன அமைதியான ஒரு வாழ்வை தந்திருக்கீங்க. அந்த மன ரம்மியம் அப்படி வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அதை தான் குணசாலினை சிரிப்பு தகப்பனே. அதுதான் ஒண்டர்ஃபுல் லேடின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அப்படிப்பட்ட பண பக்குவத்தை தாங்க தகப்பனே. ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அவங்க வாங்கினாங்க வேலை, ஆனால் குடும்பத்தில் அமைதி இல்லை. நான் குறைஞ்ச சம்பளம், ஆனால் என் மன அமைதியோடு ரம்மியத்தோடு நல்ல பிள்ளைகள் மத்தியில் அமைதியாக வாழ்கிறேன், அமைதியாக தூங்குறேன்ப்பா, எனக்கு அந்த வாழ்வை தந்தீங்கன்னு அந்த சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த ஜெபத்தை ஏற்று அந்த மகளுக்கு மீண்டும் ஒரு உயர்வை தாங்க, மீண்டும் உயர்வை தாங்க. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையில் நிற்கும் தகப்பனே. நீர் சர்வ வல்லமை தேவன், மைட்டி காட் தகப்பனே. உம்மால் ஒரு காரியம் இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா
திருமணம் நாங்கள் செய்துக்கிட்டு வந்தோம். ஆனால் வந்த பிறகு என் மருமகள் என்னோடு இல்லை, என்னுடைய மருமகன் எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை, என் மகளை அனுப்புறதில்லை. எங்களை இவ்வளவோ பணம் கொடுத்தோம், ஆனால் இப்போவும் என் மருமகன் என் வீட்டுக்கு என்னை அனுப்பலை. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைக்காக, அந்த அன்பு பிள்ளைக்காக, அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு மன தாழ்மை தகப்பனே, ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை, ஒரு விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை. வெறுமை, நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் வரைவன தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் ஒரு மன அமைதி தகப்பனே. ஒரு விசை கூட பெண்களுக்கு இருக்கிற அந்த வழிபாடு தகப்பனே, எனக்கு பெரிய கஷ்டமா, பெரிய வேதனையாக இருக்குது. மருத்துவம் பண்ணுறதுக்கு என்ற பணம் இல்லைப்பா, இது போச்சு அது போச்சு, ஏதோ டாக்டர் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு முழுமையான விடுதலை எனக்கு வேணுமென்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் நின்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியன்னு சொன்னீங்க. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. ஒரு சகோதரி கேன்சருங்கிற ஒரு வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த கேன்சர்லேருந்து ஒரு முழுமையான விடுதலை தகப்பனே. அந்த சகோதரிக்காக ஒரு சகோதரி தன்னுடைய உறவின் மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீங்கள் கொடுப்பீங்க. நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் நிற்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. இதை 2025ஆம் ஆண்டு இந்த பெண்கள் மாநாட்டில், இந்த லெந்து நாட்களில் தகப்பனே, உம்முடைய பிரசனை எங்களோடு, உம்முடைய கிருபை எங்களோடு, உம்முடைய இரக்கம் எங்களோடு, உம்முடைய வல்லமை எங்களோடு வரட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு உம்முடைய பிரசனை, உம்முடைய வழிநடத்தில் இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உண்மையாகவே நான் ஒரு கனிதரும் செடியாய், ஒரு ஃப்ரூட்ஃபுல் ட்ரீயாய் எங்களை மாற்றுங்க. எங்களை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தீங்க. அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்த எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைச்சிட்டு வந்தீங்களோ, நான் ஜெபிச்சுட்டு வந்தேன்ப்பா. வீட்டில் வர்றப்பா எனக்கு தேவையான வார்த்தை வேணும், அந்த வார்த்தை எனக்கு விடுதலை தரணும், அந்த வார்த்தை நீ உற்சாகப்படுத்தணும், அந்த வார்த்தை நீ உயர்த்தின ஜெபித்துட்டு வந்த அந்த அன்பு மகளுக்கு நீ விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆம் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற